ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில நல்ல தாட்ஸ் எல்லாம் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். எண்ணங்கள் தான் நமக்கு செயலாக மாறுது நண்பர்களே. அதனால் எண்ணங்களை நம்ம வந்து சரியாக வச்சுக்கும் போது அந்த எண்ணங்கள் செயலாக மாறுது இல்லையா? அப்போது நல்ல எண்ணங்களை நம்ம வச்சுக்கும் போது அந்த எண்ணங்கள் தான் நம்ம செயல்படுத்த போகிறோம். அதனால் அந்த வாழ்க்கையில் நம்ம செயல்படணும், நல்லபடியாக செயல்படணும்னா நம்ம எண்ணங்களை நம்ம வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ லிஸ்ட் அவுட் த குட் தாட்ஸ். அது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நல்ல செயல்கள் செயல்படுறதுக்கு உதவும். அடுத்தது பழக்க தோஷம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? என்ன பழக்க தோஷம்? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பழக்கத்தினால திருப்பி அந்த செயலை செய்வோம். அப்போ இதுதான் பழக்கத்தினால வரக்கூடிய விளைவு. அப்போது இதுதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சனால நமக்கு வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எந்த செயல் செய்யணுமோ அதை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். மீனிங் என்னென்னா, பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா திருப்பி அதை செய்யப்போம். அதுதானே அதோடைய ரிசல்ட்டு. அப்போது இந்த செயல் செய்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் போகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த செயலை நீங்கள் திருப்பி ஒரு மாதத்துக்கு பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த வேலையை நம்ம ரெகுலராக செய்கிறோம்னா அது நமக்கு பழக்கமாக மாறிடுங்க. அந்த பழக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு மாதத்துக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். திருப்பியும் அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வேலையை பழக்க தோஷத்தினால செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போது இதுதான் டெக்னிக், சைக்காலஜி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அடுத்தது நம்ம ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எண்ணங்கள், செயல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்னா என்ன? நமக்கு உள்ளே இருக்கு இல்லையா, அந்த மனசு தாங்க கடவுள். மீனிங் என்னென்னா, ஒரு உள் மனசு உங்களுக்கு சொல்லும், இது நீங்கள் செய்யுங்க, இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். உள்ளுணர்வை நம்ம வந்து எப்போ இக்னோர் பண்ணுறோமோ அங்கே தாங்க தப்பு நடக்கும். உள்ள இது செய்யாதடான்னு சொல்லும், இல்லை இது வேண்டான்னு சொல்லும். அதை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனை தான் வரும். அப்போது நம்ம அதை இக்னோர் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் சரியான வழியில் தான் போயிருக்கோம். ஸோ அப்போது நம்ம உள்ளுணர்வை நம்ம ஃபாலோ பண்ணணும் தொடர்ந்து. அதுதாங்க கடவுள். அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ எண்ணங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணங்கள் தான் செயல்களாக மாறப்போகுது. செயல்கள் தான் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. அப்போ எண்ணங்களை லிஸ்ட் அவுட் பண்ணாவே நம்ம வந்து வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். அடுத்து பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து சரியான பழக்க வழக்கங்களை நம்ம பழகிக்கும் போது அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். மூன்றாவது கடவுள்னால் நம்ம மனசு தாங்க. உள் உணர்வுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம மனசு சொல்லும், இந்த செயலை செய்யாதுன்னு. அதை நம்ம கண்டிப்பாக இக்னோர் பண்ணாமல் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. தேங்க்யூ.